ஒன்னொன்னா இருக்கு. இது நிக்காது சார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, எனக்கு அரசியல் ஆசையே இல்லைன்னாரு. நான் அப்புறம் கடைசி தொண்டனா இருக்கிறேன்னாரு. அப்புறம் இளைஞரணி தலைவரானாரு. அப்புறம் நான் எம்எல்ஏக்கெல்லாம் நிற்க மாட்டேன்னாரு. எம்எல்ஏ நின்றார். அப்புறம் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. நான் ஏன் மந்திரி ஆனார், மந்திரி ஆனார். இது துணை முதல்வர் ஆவீங்கன்னு கேட்டால் நீங்கள் ஸ்பெகுலேஷன் சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னாரு. ஆனார். இல்ல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தனக்கு இளமை இருக்கும் போதே வந்து அப்பா மாதிரி காலம் தள்ளி தலைவர் ஆகிறதுக்கு நான் இளமை இருக்கும் போதே தலைவர் ஆயிட்டா நிறைய விஷயம் செய்யலான்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய விஷயம் சம்பாதிக்கிறது தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்னும் மக்கள் நலன்லாம் வந்து கலைஞர் பீரியட்லேயாவது கொஞ்சமாக இருந்தது. இவங்க பீரியட்லாம் மக்கள் நலன் மாதிரிலாம் அது தோணக்கூட இல்லை. அது நேச்சுரலாக வரணும் சார் அவங்களுக்கு. அது நேச்சுரலாக அவங்களுக்கு வரல. மக்கள்கிட்ட ஓட்டுவங்கிறதுக்காக வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியில் ஒரு சிலதை நிறைவேற்றிட்டு அந்த அது கூட அந்த அதிகாரிகள்னால நிறைவேறுச்சு. எந்த அதிகாரிகள் அவருக்கு பிளாக்கேஜாக இருக்காங்களோ அதே அதிகாரினால தான் அது நடந்தது. ஆனால் அது போய் கடைசி மீன்ஸ் வரைக்கும் போய் சேர்ந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சர்வே ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து அந்த பெண்களுக்கான மானியம் 1000 ரூபா கொடுக்கறது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரியுது. விஜயனாக்கு எவ்வளோக்குள்ள ஓட்டு இருக்குதோ, பெண்கள்கிட்ட இருந்து அந்த ஆதரவு இருக்கோ, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. அதனாலேயும் கொஞ்சம் டிஎம்கே கிட்ட இருக்கு. ஆனால் அது முதல்ல இருந்தது ஏடிஎம்கே கிட்ட இருந்த ஓட்டு. அதுதான் டிஎம்கேக்கு மாறிச்சு. இப்போ விஜயனாட்ட மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமையில ஆட்சி இருக்கிற நிலைமையில வந்து இது கண்டினியூ ஆகும்னு தோணலை. கண்டினியூ ஆகும்.